கண்ணு வைக்கிற நேரத்துல சட்டுன்னு என் லைஃப்குள்ள வந்தது நீங்க. நான் படிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் பொண்ணு பார்க்க வந்தீங்க. பொண்ணை பிடிச்சிருக்கு. அடுத்த 3 நாள்ல நிக்கான்னு சொல்லிட்டு போனப்போ நான் ஷாக் ஆயிட்டேன். நம்ம பேசிக்கவே இல்லை. 2017 டிசம்பர் 28 நிக்கா முடிஞ்ச செகண்ட் டேவே நீங்க அபுதாபி கிளம்புனீங்க. அன்னைக்கு கொடுத்த 4 ஹெட் கிஸ் அதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். எனக்கு என்ன பேசணும், எப்படி பேசணும்னு கூட தெரியாம இருந்தேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் காதல் அவ்வளோ அழகா இருக்குமான்னு நம்ம பேச பேச தெரிஞ்சுக்கிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். நாட்டில் போக 2019 February 24 நம்ம லைஃபை ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணோம். அப்போவும் சீக்கிரமாக நீங்கள் அப்ராட் போக வேண்டிய சிச்சுவேஷன். மிஸ்யூன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டீங்க. இப்படி தான் நம்ம தொலைதூர காதல் இருந்துச்சு. ஃபோன் பேசிக்கிட்டே மிஸ் பண்ணிக்கிட்டே சின்ன சின்ன கொஞ்சல் கெஞ்சல்னு அழகான காதல். வெக்கேஷன் வந்தப்போ அந்த கொரோனா டைமில் we were really happy. நம்ம லைஃப்பில் புதுசாக ஒருத்தங்க என்ட்ரி கொடுத்தாங்க. எஸ், நம்ம ப்ரெக்னென்சி. ராகேஷ் நமக்கு வரமாக கிடைச்சான். ஒவ்வொரு அனிவர்சரிக்கும் நம்ம கொடுக்குற ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் அதில் நிறைய லவ் இருக்கும். நான் அபுதாபி வந்தேன் 2024 செகண்ட் ப்ரெக்னென்சி. இட்ஸ் கேர்ள் ஹென்சா. அல்ஹம்துலில்லாஹ், we blessed with 2 kids. பையனுக்காக அவனோட படிப்புக்காக அகைன் நான் ஸ்ரீலங்கா வந்துட்டேன். உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிற இந்த லாங் டிஸ்டன்ஸ் எனக்கு கொடுமையாக தான் இருக்கு. குழந்தைய பார்த்துக்கிறதுல நான் பிஸி ஆயிடுறேன். நீங்கள் ஒர்க் ப்ரெஷர்னு நீங்கள் பிஸி ஆயிடுறீங்க. ஆனாலும் அந்த காதல் மட்டும் பத்திரமா இருக்கு. நீங்கள் வெக்கேஷனுக்கு ஸ்ரீலங்கா வந்ததும் எனக்கு சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ். 28 days மறுபடி கிளம்புறப்போ என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. எப்போ திரும்பி வருவீங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். மிஸ் யூ லாட்ஸ், மிஸ் யூ ஸோ மச். என்றும் உனக்கானவள் ஹிம்ஷிஃபா.